இன்னைக்கு நம்ம சேனல்ல மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல ஒரு சூப்பரான லே அவுட் பார்க்க வந்திருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான். உங்களுக்கு நடந்து போற தூரம் தான். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டிராவல் டிஸ்டன்ஸ்ன்றது நம்ம பைக் கார் இந்த மாதிரி தான் சொல்லுவோம். பட் இந்த லே அவுட் அப்படின்றது உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நடந்து போற தூரத்துல இருக்கு. இப்போ நம்ம இந்த லே அவுட்டை போய் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது விஐபி சிட்டியோட நார்த் ஸ்கொயரு. எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா உங்களுக்கு மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நல்ல ஒரு பிரம்மாண்டமான சைட்டு. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர்ல பிரம்மாண்டமா டெவலப் பண்ணியிருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல வைடான ரோட் கொடுத்துருக்காங்க. நிறைய எம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 33 ஃபீட்டு 30 ஃபீட்டு 24 ஃபீட்டு ரோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. உள்ள பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிறது இந்தியாவிலேயே லாங்கஸ்ட் பெரிபரல் ரோடான சென்னை பெரிபரல் ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா மீஞ்சூர்ல இருந்து மகாபலிபுரம் வரைக்கும் கனெக்ட் ஆகுது. இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளது விஐபி நார்த் ஸ்கொயர் லேஅவுட். உங்களுக்கு இந்த ரோடு இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு பெரிபரல் ரோடுக்கும் கனெக்ட் பண்ற மெயினான சர்வீஸ் ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே சர்வீஸ் ரோடு வந்துடும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இன்னும் உங்களுக்கு மீஞ்சூர் ஊருக்குள்ளெல்லாம் போகுது. ஸோ உங்களுக்கு ஒரு மெயினான ரோடு உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு பெரிபரல் ரோடு கனெக்ட் பண்ணுற சர்வீஸ் ரோடு. ஆன் ரோட்லேயே நம்மளோட லே அவுட் இருக்கு. உங்களுக்கு பார்க் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 ஏக்கரில் ஒரு பிரம்மாண்டமான பார்க் மட்டுமே கொடுத்துருக்குறாங்க. சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3 ஃபேஸ் இபி லைன் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. பட்ஜெட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல டெவலப் ஆகக்கூடிய லொக்கேஷனு. சைட்டு ஒரு நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது. ஏன் அந்த கனெக்டிவிட்டி அப்படின்றத நம்ம ஹைலைட் பண்ணி சொல்கிறோன்னா, ரயில்வே ஸ்டேஷன் சொல்லியிருந்தோம். பட் ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் இந்த சைட்டு கனெக்டிவிட்டி கிடையாது. ஒரு 500 மீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன், வண்டலூர் கனெக்ட் பண்ணக்கூடிய அவுட்டர் ரிங் ரோடுமே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. ஸோ சூப்பரான கனெக்டிவிட்டி, நல்ல டெவலப்மெண்ட்டுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த சைட்டோட நேமே பார்த்தீங்கன்னா விஐபி நார்த் ஸ்கொயர் RRR அப்படின்றது தான் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த RRR அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன், ரிங் ரோடு, 3வது R என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் இவங்க அஷூரன்ஸே கொடுக்குறாங்க. ஏன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு சென்ட்ரல்லேருந்து ஒரு 13th ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஆவடி, அதே மாதிரி உங்களுக்கு 13th ஸ்டாப் இந்த சைடு பார்த்தீங்கன்னா 13th ஸ்டாப் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு குரோம்பேட்டை வரும். அங்கெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனை விட்டு இறங்கி ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே ஒரு லேண்டு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு 10,000 15,000 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் உங்களுக்கு 8 lakhsலேயே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பிளாட் கொடுத்துட்ருக்காங்க. 2 BHK வீடுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 lakhs கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ப்ரீ லான்ச்லேயே இந்த சைட்க்கு வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அப்போ ஒரு கிளைண்ட் பார்த்துட்டு வாங்கி இங்கே வீடே கட்டிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 daysல இருக்குது. உங்களுக்கு நல்ல ப்ரைஸிங் கொடுத்துட்ருக்காங்க. 8 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு, எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பைலையுமே பிளாட் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. இவங்க விஐபி சிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு ரெப்யூட்டடான கம்பெனி. நீங்கள் பேங்க் லோனை பற்றி கவலைப்பட தேவையில்லை, டாக்குமெண்ட்ஸ் பற்றி கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு 100% லீகல் கிளியரு. பேங்க் லோனுமே பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒன்ஸ் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை. பேங்க் லோனுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 daysல எல்லாமே அரேஞ்ச் பண்ணி இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பேங்க்லேயுமே லீகல் கிளியராக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. இவங்க பேங்க் சைட்லேருந்து இவங்க ப்ரீ அப்ரூவ்டு லோன் வந்து இந்த சைட்டுக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஸோ ப்ரீ அப்ரூவ்டு லோன் எடுத்து வச்சிருந்தாலே ஒன்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னு போகும்போது உங்களுக்கு ஈஸியாக லோன் வந்து சேங்ஷன் ஆகும். நம்ம சைட்டுக்கு நியர்பையில் ரயில்வே ஸ்டேஷன் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு சென்னை பெரிபரல் ரோட் சொல்லியிருந்தேன். உங்களுக்கு சைட்டுக்கு ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயின் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு 200 மீட்டர் தான். உங்களுக்கு இங்கே வந்து ரெண்டல் அஷூரன்ஸுமே கொடுக்குறாங்க. இங்கே ஒரு வீடு வாங்கி நீங்கள் கட்டினீங்கன்னா இவங்களே ரெண்டல் அஷூரன்ஸும் கொடுக்குறாங்க. ஏன்னா பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன், உங்களுக்கு காலேஜஸ் இதெல்லாம் இருக்கிறதால ரெண்ட்டுக்குமே இங்கே நல்ல டிமாண்ட் இருக்குது. இவங்களே ரெண்டல் அஷூரன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ரெண்ட் வாங்கி கொடுத்துட்றாங்க. இதுவுமே ஒரு நல்ல ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு மீஞ்சூர் மார்க்கெட்லேருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 minute ட்ராவல் டிஸ்டன்ஸ் தான். மார்க்கெட்னா எங்கேயும் இல்லை, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் மார்க்கெட் வழியாக தான் சைட்டுக்கே நடந்து வரதுனா வருவீங்க. ஸோ எக்கச்சக்க டெவலப்மெண்ட்டுக்கு நடுவில் இருக்குது. சைட்டுக்கு நியர்பைலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெயின் காலேஜ் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்குது. உங்களுக்கு மீஞ்சூர் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு எஜுகேஷன் அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இந்த ஏரியாவில் சுற்றி இருக்குது. இந்த சைட்டுக்கு மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்ச் வச்சு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ரோடுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேட் வச்சு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாக மற்ற லே அவுட்லலாம் உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் தான் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு டைரக்ஷனில் ஒரு எக்ஸிட் பாயிண்ட் இருக்கலாம். பட் இவங்க ஏன் 5 என்ட்ரன்ஸ் வந்து கண்டினியூவாக கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு ரீசன்
ஃபியூச்சரில் 100% பார்த்தீங்கன்னா இது ஒரு கமர்ஷியல் இடமா டெவலப் ஆக போகுது. இந்த ரோடு நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், சென்னை பெரிஃபரல் ரோட்டுக்கு போகிற ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிற மெயின் ரோடு இதுதான், உங்களுக்கு சர்வீஸ் ரோடு. ஸோ ஃபியூச்சரில் இது ஃப்ரண்ட்டில் இருக்க பிளாட் எல்லாமே உங்களுக்கு பயங்கர கமர்ஷியல் பிளாட் ஆகிடும். நியர்பைலேயே 200 மீட்டர்லேயே காலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ கமர்ஷியலாக டெவலப் ஆகும்போது உங்களுக்கு 5 என்ட்ரன்ஸ் இருக்கிறது இந்த சைட்டுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த சைட் நீங்கள் பார்க்கணுன்னா இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேப் ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வீட்டிலேருந்து பிக்கப் பண்ணி சைட் வந்து பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கே இவங்க கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஃபேமிலியோடு வந்து இங்கே சைட் பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க, உங்களுக்கு இப்போ பார்த்தாலுமே தெரியும். உங்களுக்கு சைட் விசிட் நீங்களே வரணுன்னா கூட உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நடந்து வர தூரம் தான். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ப்ரைஸிங்கு. உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் 8 லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. ஏன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து கோல்டு காயின் கொடுக்குறேன்னு வாங்க, ஒரு பைக் கொடுக்குறேன்னு வாங்க. ஸோ அதை விட பெட்டர் ஆஃபர் இவங்க கொடுத்துட்ருக்காங்க ப்ரைஸிங். ஏன்னா எங்கேயுமே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த ப்ரைஸிங்க்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவில் இருக்கிறது டைரக்ட் டெவலப்பர், உங்களுக்கு விஐபி சிட்டி அவங்க டெவலப்பர் நம்பர் தான். ஸோ கால் பண்ணிவிட்டு உங்கள் சைட் விசிட்டை புக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.